பாட்டி, கதிர்மாமா என்ன இன்னும் காணோம்? அட வந்துருவாங்கன்னு, நம்ம இப்பதானே வந்திருக்கோம். நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சது எப்படி ஓடி வருவான் பாரு. சரி பாட்டி. பாட்டி ஐஸ்வர்யா, சாப்பிட வாங்க. ஏய், அடுத்தவங்க ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது? ஓ இஷ்டத்துக்கு ஏதோ நுழையிற மாதிரி உள்ள வர. விடுமா ஐசு, இங்க பட்டிக்காட்டுல இருக்கிறவளுக்கு இங்க இருந்தா அதெல்லாம் தெரிய போகுது. இங்க பாரு, இது எங்க வீடு. இங்க வந்து நீ எங்களை சாப்பிடு, தூங்கு, உட்காருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன இந்த வீட்டு மருமகன்னா இந்த வீட்டோட கொத்துச்சாவியே உன் கையில இருக்குன்னு நினைப்போ? ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல பாட்டி. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு என் பேத்தி தான் மருமகளா வர வேண்டியது. ஏதோ கண்ணசர நேரத்துல இடையில வந்து பூந்துக்கிட்டு என்னமோ எங்களையே அதிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? என் மவ மரகதம் ஒரு அப்பாவி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. எப்படியா அவளை ஏமாத்தி இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி எங்களையும் ஏமாத்தலாம்னு நினைக்காத. எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு, புரிஞ்சுதா? சரி பாட்டி. என்னமா அமுதா, பாட்டியும் ஐஸ்வர்யாவும் சாப்பிட வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். மடி மரகதா, வாங்கம்மா சாப்பிடுங்க, மணியாவதுல்ல. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அதான் சரி அமுதாவை விட்டு கூப்பிட சொன்னேன். என்னம்மா மரகதம், இது என்ன வேற யாரோ வீடா? நாங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? இது நம்ம வீடு. பசிக்கும் போது எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க போறோம். என்னமோ புதுசா விருந்தாளிகளை கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அதுக்கு இல்லம்மா, இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. காலையில இருந்து ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, பசியா இருக்குமேனு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பசிக்கும் போது எடுத்து போட்டு சாப்பிடுங்க, அதுலலாம் ஒன்றும் இல்லைம்மா. இது உங்க வீடு. பரவாயில்லம்மா மரகதம், இருக்கட்டும். என் பேரை வந்துருட்டோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஐயோ அம்மா, அவன் வருவான். அவன் எந்த நேரத்துல வருவான்னு அவனுக்கே தெரியாது. அதனால அவனுக்கு காத்திருந்தீங்கன்னா இப்போதைக்கு சாப்பிட முடியாது. நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா, அவன் வந்துருவான். அட அதுக்கு இல்லாம மரகதம், நம்ம ஐசி சொல்ற கதிர்மாமா வந்துட்டோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு. பாட்டி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். அட விவரம் புரியாதவளே, என் கண்ணு கொஞ்சம் அமைதியா இரு. பாட்டி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கதிர்மாமா வந்துட்டோம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஷோ, அதான் இப்ப கூட ஐசா தான் சொல்றா, பசி எல்லாம் ஒண்ணும் இல்ல, கதிர்மாமா வந்துட்டோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு. என்னம்மா ஐசு, அவன் வர்றக்கு இன்னும் நேரம் ஆகுமோ என்னன்னு தெரியல. உங்களுக்கு வேற பசி எடுக்கும். சரி இருங்க, எதுக்கும் நான் அவனுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்றேன். அம்மா. அடடே கதிரு, ஏ ராசா, எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து எம்பிட்டு வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அட எனக்கு என்னப்பா, நான் அப்படியே இருக்கேன். எங்க இந்த கட்ட உங்களை எல்லாம் பார்க்காமையே போய் சேர்ந்துருவனோன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா திரும்பவும் இங்க வந்து நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல உங்களோட எல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. என்ன பாட்டி, கவலைப்படாதீங்க, அதான் இங்க வந்துட்டீங்கல்ல, இனி என்ன? ஆமாப்பா கதிரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னதான் வெளிநாட்டு வாழ்க்கை சொகுசா இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு, இந்த காத்து, இதுல எல்லாம் இருக்கிற சுகம் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில என்னப்பா கிடைச்சிட போகுது? சரி பாட்டி. ஆமா, ஐசும் கூட வந்திருக்கான்னு சொன்னாங்க, எங்க? அடாவ உள்ளதான் இருக்கா, இரு கூப்பிடுறேன். அம்மாடி ஐசு, ஐசு இங்க வா. அம்மாடி ஐசு, கதிர் மாமா எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. அட நம்ம ஐசா, இது சின்ன குழந்தையா இருக்குமோ பார்த்தது, இப்ப எம்பிட்டு வளர்ந்துட்டா. ஆமா பின்ன, 8 வயசுல பார்த்தது இப்ப அவளுக்கு 18 வயசு ஆகுது. 10 வருஷம் இதாங்கிறதுக்குள்ள ஓடி போச்சு பாத்தியா கதிரு? ஆமா பாட்டி. அப்புறம் பாட்டி, அத்தை மாமெல்லாம் எப்ப வராங்க? அப்பா அதங்க கொஞ்சம் இந்த கம்பெனி எல்லாம் அங்க எழுதி கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் முடிச்சிட்டு 1 மாசத்துல வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரி சரி பாட்டி. அட இது என்னப்பா நுங்கு? ஆமா பாட்டி, ஐஸுக்கு தான் நுங்குனா பிடிக்குமே, அதனாலதான் தோட்டத்துல இருந்து வெட்டி கொண்டு வந்தேன். பாத்தி ஐசு, இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, கதிர் மாமா என்ன மறந்துருப்பானான்னு கேட்டியே. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச நுங்கு முதற்கொண்டு ஞாபகம் வச்சு வெட்டி கொண்டு வந்திருக்கான். அப்பா கதிரு, இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் பழசையெல்லாம் எதையுமே மறக்காம இருக்கியப்பா. என்ன பாட்டி, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? அமுதா, இந்த அமுதா, இந்த நொங்க வெட்டி பாட்டிக்கும் ஐஸ்வர்யாக்கும் கொடு. சரிங்க.
மடி ஐசு பாத்தியா, உன் கதிர் மாமனோட வாழ்க்கையில யாரு வந்தாலும் சரி போனாலும் சரி உன் மாமன் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டான். பாட்டியும் ஐஸ்வர்யாவும் பேசுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. மனசுக்கு என்னமோ உறுத்தலாவே இருக்கு. ஆனா இதை யார்கிட்ட சொல்றது? அத்தை பாவம், பாட்டியும் ஐஸ்வர்யாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்டயும் இதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் மாமா கிட்ட சொல்லலாம்னா வந்த முதல் நாளே அவங்க அப்படி இப்படின்னு நம்ம சொன்னா மாமா நம்மள தானே தப்பா நினைப்பாரு. பாட்டி ஏன் மேல கோவப்படுறாங்க? மாமாவும் ஐஸ்வர்யாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இடையில நான் வந்துட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நான் மாமா கிட்ட சொல்ல முடியும்? ஹலோ மேடம், என்ன மேடம் இந்நேரத்துல இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏன் மாமா, நீங்க எப்பவுமே என்ன பொண்டாட்டின்னு தானே கூப்பிடுவீங்க, இப்போ என்ன புதுசா மேடம் எல்லாம் கூப்பிடுறீங்க? இது என்னடி வம்பா போச்சு? சும்மா வாயில மேடம்னு வந்துச்சு, கூப்பிட்டேன், அவ்வளவுதான். சரிங்க மாமா. ஏய் அது சரி, நீ எதுக்கு இந்நேரத்துல இங்க தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். என்னது சும்மாவா? ஏய் நான் உன் புருஷன்டி, உன் முகத்தை பார்த்தே நீ என்ன மூட்ல இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். மண்டைக்குள்ள என்னத்தையோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. மாமா மாமன் தான், விஷயத்துக்கு வா. அது இல்லை மாமா, நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவீங்கல்ல? இந்த கதிர் என்னைக்காவது போய் சொல்லி நீ பார்த்துருக்க? இல்லை இல்லை, சரி நான் கேட்குறேன், சொல்லுங்க. கேளுங்க. அது வந்து மாமா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க மாமா பொண்ணு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிக்குமா? ஏய் இது என்னடி சிலபஸ்லயே இல்லாத கேள்வி? ஐயோ மாமா, சொல்லுங்க மாமா. ஹே லூசு, எனக்கு உன்னையும் பிடிக்கும் ஐஸ்வர்யாவையும் பிடிக்கும். ஐயோ மாமா, யார ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏய் உனக்கு இப்ப என்ன தாண்டி பிரச்சனை? ஐயோ மாமா, சொல்லுங்க மாமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க மாமா பொண்ணு ஐஷுவை ரொம்ப பிடிக்குமா? பொண்டாட்டி, உனக்கு இப்ப என்னடி சந்தேகம்? இங்க பாரு, என் மாமா பொண்ணு ஐஷுவோ இல்ல பாட்டியோ இல்ல அம்மாவோ இல்ல இந்த உலகத்துல இருக்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் என்னோட உறவு. ஆனா நீ என்னோட உசுறு. கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, முதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே. சம்மந்தி. வாங்க சம்மந்தி அம்மா. மடி அள்ளி போய் சம்மந்தி அம்மாக்கு சேர் எடுத்துட்டு வா. அதான் கொண்டு வரேங்க. சம்மந்தி அம்மா இருங்க, அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க சம்மந்தி? இப்போ வலி எதுவும் இருக்குங்களா? இல்லைங்க சம்மந்தி அம்மா, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். தலை மட்டும் கொஞ்சம் வலி இருக்கு, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்க சம்மந்தி, என்ன செய்யறது, எல்லாம் நம்ம நேரம். சரி விடுங்க, எல்லாம் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆமாம் சம்மந்தி அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏதோ பெருசாக வர்றது இதோட போயிடுச்சுன்னு நினச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்க வேண்டியது தான். விடுங்க விடுங்க சம்மந்தி அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அப்புறம் சம்மந்தி அம்மா, நான் வேணும்னா அஞ்சலியை கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து இருக்க சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அண்ணனையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களும் பார்த்துக்கணும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல, அவளை வேணும்னா வந்து இங்கே ஒரு வாரம் 10 நாள் இருக்க சொல்கிறேன் சம்மந்தி அம்மா. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க சம்மந்தி அம்மா, அஞ்சலி இங்கே வந்து இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்குவேன். அப்புறம் கையில் இருக்கா, அவளும் காலேஜ் முடித்து வந்து எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சம்மந்தி அம்மா.
சரிங்க சம்மந்தி அம்மா, இந்தாங்க இந்த பழத்தை எல்லாம் அண்ணனுக்கு கொடுங்க. சம்மந்தி ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நல்ல பழங்கள்லாம் சாப்பிடுங்க. நிறைய ரத்தம் போயிருக்குன்னு சொன்னாங்க. இனி அந்த ரத்தம்லாம் உடம்புல சேரணும் இல்லையா, அதனால நல்ல பழ வகைகளெல்லாம் சாப்பிடுங்க. அப்போ எல்லாம் சரியாயிடும் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி அம்மா. அப்புறம் சம்மந்தி அம்மா, நீங்கள் என்னை மன்னிக்கணும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க சம்மந்தி, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். இப்போ எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. அது இல்லைங்க சம்மந்தி அம்மா, சரி எது தப்பு எதுன்னு எல்லாம் தெரிஞ்சும் கூட என் பிடிவாதத்தாலையும் கோவத்தாலையும் தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சக்தி தம்பி பண்ண ஒரு சின்ன விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அவர் மேலேயும் உங்க மேலேயும் நான் ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அம்மா. ஐயோ சம்மந்தி, என்ன நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பரவாயில்ல சம்மந்தி. இல்லைங்க சம்மந்தி அம்மா, நம்ம பேசினபடியே நடந்திருந்தா இந்நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஆனா என்னோட ஒரு சின்ன பிடிவாதத்தால தான் இவ்வளவும் ஆயிப்போச்சு. நான் சக்தி தம்பியை எவ்வளவோ கோவமா பேசியிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரையே காப்பாத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனையும் ஒரு நல்ல குடும்பத்தையும் என்னோட ஒரு சின்ன பிடிவாதத்தால நான் எழுந்திருப்பேன். ஆனா இனி எக்காரணத்தை கொண்டும் என்னால பிள்ளைங்களோட சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேசினபடியே பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சம்மந்தியம்மா. ஐயோ சம்மந்தி, நீங்க மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க உடம்பு முதல்ல குணமாகட்டும், அடுத்த முகூர்த்தத்திலேயே பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை வச்சிருவோம். சரிங்க சம்மந்தியம்மா. வணக்கம், நான் தான் உங்க கதிர்வேலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.